இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்சிபா ஊழியங்கள் சார்பாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். 2 கொரிந்தியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, எவ்வளவு ஒரு ஆச்சரியமான சந்தோஷம். பூமிக்குரிய கூடாரம் ஆகிய நம்முடைய வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வீடு என்று சொல்லும் போது அது ஒரு பூமிக்குரிய கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூடாரம் என்று நாம் பார்க்கும் பொழுது அது நிலையற்றது. அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அது நாம் மாற்றி அமைக்கக்கூடியது, அல்லது அது அழிந்து போகக்கூடியது, அது இல்லாமல் போகக்கூடியதான ஒரு பொருள்தான் கூடாரம். நம்முடைய சரீரத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், இது ஒரு பூமிக்குரிய கூடாரம் என்று சொல்லுகிறார். இந்த பூமிக்குரிய கூடாரமானது மாற்றப்பட்டு ஒரு அழிவில்லாத, அசையாத, ஒரு நித்திய ஒரு வீட்டிற்கு அது போகும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அவர் சொல்றார், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு. பாருங்க, பூமிக்குரிய கூடாரம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது, இந்த உலக வாழ்க்கையை குறிக்கிறது. ஆனால் தேவனால் கட்டப்பட்ட ஒரு வீடு என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே நம்முடைய ஆத்துமா, தேவன் நம்முடைய ஆத்துமா தங்கி இளைப்பாறுவதற்கு கட்டப்பட்டதான பரலோக வீடை குறிக்கிறது. அப்போ அந்த வீடை குறித்து தான் அவர் கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்காக உண்டென்று நாம் என்ன செய்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இந்த அறிவு நமக்கு மிகவும் அவசியம். இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்களாகிய நாம் பலவேளை இந்த அறிவை இழந்தவர்களாக வாழுகிறோம். நமக்கென்று ஒரு நித்திய வீடு உண்டு, நமக்கென்று ஒரு பரலோக ராஜ்யம் உண்டு. நம்முடைய சரீரம் இது ஒரு கூடாரம். இந்த உலக வாழ்க்கை ஒரு நிலையற்றது, ஒரு நிரந்தரமற்றது, இது ஒரு அழிவுக்குரியது என்பதை நாம் மறந்து இந்த அழிவுக்குரியதான, நிலையற்றதான, அசைந்து போகிறதான இந்த வாழ்க்கைக்காக முழு பிரயாசத்தையும் முழு நம்முடைய வாழ்நாளையும் நாம் செலவழிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனால் இந்த நாள் இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த அழிந்து போகிறதான இந்த கூடாரமாகிய நம்முடைய சரீரம் அல்ல நிலையானது. நமக்காக நாம் பார்க்க கூடாத நிலைமையிலே தேவன் நமக்காக ஒரு ராஜ்யத்தை, ஒரு அழிவில்லாத ராஜ்யத்தை, அழிவில்லாத ஒரு நகரத்தை நமக்காக அவர் கட்டி வைத்து கொண்டிருக்கிறார். அதை தான் நாம் சுதந்தரிப்போம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நிலையானது, அசைவற்றது, உறுதியானது என்பதை நாம் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அந்த கற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். அந்த உணர்வோடு, அந்த சிந்தையோடு நாம் இந்த உலகத்திலே நாம் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை தான் சொல்லுகிறார், நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்திலே நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவில் கொள்ள வேண்டிய காரியம், இந்த உலக வாழ்க்கை நாம் காண்கிறவைகள், நாம் கேட்கிறவைகள், நாம் அனுபவிக்கிறவைகள், நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறவைகள், இரவும் பகலும் கவலைப்பட்டு வேதனை அடைந்து பிரயாசப்பட்டு நாம் சேர்க்கிற காரியங்கள் எல்லாம் நிலையற்றது. நமக்காக தேவன் நிலையான ஒரு வீடை பரலோகத்திலே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்ற உணர்வோடு இந்த உலகத்தில் நாம் காண்கிற காரியங்களை அநித்தியம் என்ற சிந்தையோடு நாம் ஒவ்வொரு நாளும் வாழுவோம். ஆண்டவர் தாமே நாமும் இந்த சரீரமாகிய கூடாரத்தை விட்டு போகும் பொழுது அழிவில்லாத அந்த நித்திய வீட்டை சுதந்தரிக்க நமக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.